அதே போன்று ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரையில் இந்தியா முழுக்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரையில் அங்கு சிறப்பு பிரிவு நீக்கப்பட்டது, அதே போன்று 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்ற காரணத்தால் அங்கு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதுதான் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. பாஜகனுடைய நடவடிக்கைகளை ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது இந்த தேர்தல் முடிவின் மூலமாக தெரியவரும் என்றெல்லாம் பேசப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஜம்மு காஷ்மீரில் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக 370 சிறப்பு பிரிவு நீக்கம் என்பது ஜம்மு காஷ்மீர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள், அவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியமானது என்றெல்லாம் பாஜக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஹரியானா பொறுத்தவரையில் ஜேஜேபி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவடைந்திருக்கிறார். அவர் உட்சதனா தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தொகுதியில் துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆட்சி அமைக்கக்கூடிய கிங் மேக்கராக இருந்த ஜேஜேபி கட்சி தற்போது பின்னடைவடைந்திருப்பது என்பது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இந்த முறை பொறுத்தவரையில் அங்கு மிகப்பெரிய அரசியல் களம் மாறி இருப்பது என்பதுதான் தேர்தல் முடிவுகள் நமக்கு காண்பிக்கின்றன. அதே போன்று தேசிய மாநாட்டு கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா, அவரை தொடர்ந்து அந்த கட்சியை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து இந்த முறை ஜம்மு காஷ்மீர் தேர்தலை எதிர்கொண்டார்கள். அனைத்து தொகுதியிலும் அவர்கள் ஒன்றாக கூட்டணி அமைக்கவில்லை. குறிப்பிட்ட ஒரு 5 தொகுதியில் மட்டுமே அவர்கள் நட்பு ரீதியாக உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் நட்பு ரீதியான போட்டி என்று அறிவித்து 5 தொகுதியிலும் மட்டுமே தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் தனித்தனியாக களம் கண்டார்கள். மற்ற அனைத்து தொகுதியிலும் 2 கட்சியும் கூட்டணி அமைத்து அங்கு தேர்தலை சந்தித்தது. அதே போன்று பாஜகவை பொறுத்தவரையிலும் அங்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பல்வேறு அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்ற காரணத்தால் ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியா முழுக்க உற்று நோக்கப்பட்ட ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக 2019 அங்கு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. 2019 அங்கு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் சிறப்பு பிரிவு நீக்கம், அதே போன்று மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு அரசியல் காரணங்களால் அங்கு சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டு தற்போது தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் அங்கு ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் அனைத்தையும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. காலை 8 மணி முதலே இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது ஹரியானாவில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அதீத பெரும்பான்மையோடு முன்னிலை பெற்று வந்தார்கள். ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரையில் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படக்கூடிய சூழல் தான் இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலையும் மாறி இருக்கிறது. காஷ்மீரை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரையில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 54 இடங்களில் அவர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரையில் 23 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் 3 இடங்கள் முன்னிலை, அதே போன்று மற்ற கட்சிகள் 10 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலை தொடர்ந்தால் ஹரியானாவை போன்று ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் பாஜக அங்கு மேற்கொண்ட அரசியல் மாற்றங்களை அங்கீகரிக்கவில்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. 90 தொகுதி என்பதால் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்குள்ளாகவே முழுமையாக முன்னணியில் மற்றும் வெற்றி நிலவரங்கள் தெரியவர வாய்ப்பு இருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஹரியானாவை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கிறது. ஏனென்றால் 2014 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாஜக அங்கு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார்கள். 47 இடங்களை கைப்பற்றி 2014 ஆட்சி அமைத்தார்கள் பாஜக. அதற்கு பிறகு நடைபெற்ற 2019 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் பாஜக 40 இடங்களிலும், அதே போன்று ஜேஜேபி கட்சி 10 இடங்களை கைப்பற்றினார்கள். இரண்டும் கூட்டணி அமைத்து அங்கு ஆட்சி அமைத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஹரியானாவில் ஏற்பட்ட அந்த அரசியல் சூழல் மாற்றம் காரணமாக அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்தது. அதே போன்று விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள், ஓபிசிக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்கள் காரணமாக அங்கு ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் காரணமாக பாஜக மீதான அதிருப்தி என்பது அதிகரித்து காணப்பட்டது. அதன் விளைவாக ஜேஜேபி கட்சி பாஜகவுக்கு அளித்த அந்த ஆதரவை திரும்ப பெற்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தனித்து போட்டியிட்டிருக்கிறார்கள். பாஜக தனித்து போட்டியிருக்கிறது. காங்கிரசுக்கு ஆதரவாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தல் என்ற காரணத்தால் அங்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருப்பதுதான்
இந்த தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. அதிலும் குறிப்பாக மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் என்பது மிகப்பெரிய தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறியது. ஹரியானாவில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸில் ஐக்கியமானார். காங்கிரஸில் இணைந்து அவர் ஜூலானா தொகுதியில் போட்டியிட்டிருக்கின்றார். அவருடைய அந்த போட்டி என்பது மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. மல்யுத்த போட்டியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு கூடுதல் எடை காரணமாக அவர் அந்த பதக்கத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பை தவறவிட்டார். இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட ஏற்கனவே அவர் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பாஜக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரம்தான் முக்கியம், அதிகாரத்துக்கு வந்தால்தான் சில விஷயங்கள் மாற்ற முடியும் என்று வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்த போது தெரிவித்தார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸில் ஜூலானா தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவரும் தற்போது தொடர்ந்து அங்கு முன்னிலை பெற்று வருவதாக தான் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இப்படியாக பாஜக ஏற்பட்ட மிகப்பெரிய அதிருப்தி என்பது அது காங்கிரஸ் சாதகமாக மாறியிருப்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது நமக்கு காண்பிக்கின்றது. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய போது ஹரியானாவில் எந்தவித மாற்றம் இல்லாமல் ஒரே சீராக காங்கிரஸ் அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரையில் தான் அங்கு மாற்றங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே வந்தன. யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்றால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை போட ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டமன்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் கட்சி காங்கிரஸ் கூட்டணியோ அல்லது பாஜக அங்கு ஆட்சி அமைக்குமா என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த நிமிட நிலவரப்படி காங்கிரஸ் கூட்டணி 54 இடங்களிலும் பாஜக 23 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே சென்றால் ஜம்மு காஷ்மீரிலும் ஹரியானாவை போன்று பாஜகவை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அதிகமாக உள்ளது.